பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். தெரியுதாண்டி பச்சரிசி பொங்கல். இப்போ சிவன் கிச்சனில் பொங்கல் வச்சுருக்கோம். பச்சரிசி பொங்கல் பொங்கிடுச்சு. பால் பொங்கல் வச்சுருக்கோம். அரிசி கலந்த தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சக்கரை பொங்கல் பால் பொங்கிடுச்சு. இப்போது நல்லா வெந்த பிறகு வெள்ளத்தை போட்டோம்னா பாரம்பரியம் அந்த மாதிரி செய்கிற மாதிரி நம்ம செய்கிறோம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கல் பொங்கலோ பொங்கல் வெண் பொங்கல். பால் பொங்கிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி பால் அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் சூப்பராக இருக்கும். ஒரு அரிசி கூட நம்ம வீணாக அடிக்காமல் செய்யணும். அங்கே பாரு நெய் எடுத்துனாட்டா. நெய் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு வைக்கணும். நெய் இது முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து இதில் கொட்டிட வேண்டியது. ரெடி ஆயிடுச்சு. பாலோடு சேர்ந்து பொங்கலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது தம்மில் அது மாதிரி போட்டெல்லாம் விரவெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றி முந்திரி திராட்சை கொட்டிட்டோம். இந்த பொங்கல் ரெடி. இப்போது மூடி வச்சிடலாம். 12 மணிக்கு மேலே நல்ல நேரத்தில் நம்ம படைக்கலாம். வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது பொங்கல் திருநாள் இன்றைக்கி நம்ம மண் சட்டி குழம்பு வைக்க போகிறோம். இதில் கடாயில் மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன். வெந்தயம் போட்டுடலாம். நல்லா சூடாயிடுச்சு. இது வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. வெந்தயமும் போட்டுட்டோம். இப்போது அரை ஸ்பூனு வடகம் போட்டுக்கலாம். நல்லா செவக்கட்டும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். வெண்பொங்கலுக்கு இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். புது மண் சட்டி வாசனையோட பொங்கலுக்கான குழம்பு ஃபஸ்ட்டு வைக்கிறோம். எத்தனை பொருள் வந்தாலும், எத்தனை டீசெண்டான உலகமாக இருந்தாலும் இந்த மண் சட்டிக்கும் மண்ணுக்கும் மரியாதை ஜாஸ்தி. அதனால்
நம்ம அந்த மண் சட்டியில் இன்றைக்கி குழம்பு வைப்போம். இப்போ இந்த காயெல்லாம் போட்டுடலாம். பரங்கிக்காய், மொச்சக்காய், வாழைக்காய். இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு பூண்டு தட்டி போட்டு இறக்கிடலாம்.